அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கிற போது பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு 29 இடங்களை பெற்று வர முடிஞ்சது. ஆனால் அவர் சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட அந்த விதம், அவர் பொது வெளிகளில் தன்னுடைய வேட்பாளர்களையும் மற்ற கட்சி பிரமுகர்களையும் அவர் நடத்தி கொண்ட விதம், பத்திரிகையாளர்களை இப்போ டெல்லியில் போயெல்லாம் கடுமையாக தூக்கி அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்தது, இங்கே விமான நிலையத்தில் ஒரு செய்தியாளரோட சண்டை போட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் தலைமைக்குரிய பக்குவம் அவருக்கு இல்லை. ஒரு மறைவுக்கு பிறகு அந்த இறுதி உலகத்தில் வந்த கூட்டம் எல்லா அரசியல் கட்சியிலையும் தேமுதிக மேலே ஒரு பார்வை இருந்தது. அதனால தான் நீங்கள் இந்த குரு பூஜைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே அங்கே வந்தாங்க. திமுக, தமுக எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. அவரை யாரோட உதயநிதியோட, விஜயோட, அண்ணாமலையோட, எல்முகனோட, ஆமாம் எல்லோரோடையும் தன்னை இணைத்து பார்க்குறார். அதனால் கட்சியை வழிநடத்துகிற பொறுப்பு தேமுதிக பிரேமலதாவுக்கு என்று வந்த பொழுது அவங்கள தான் அடையாளப்படுத்துவாங்க. பிரேமலதாவை தான் அடையாளப்படுத்துவாங்க. எதிர்கால அரசியல் அந்த தம்பிக்கிட்ட கூட போகலாம். அதிமுக ராஜ்யசபா கொடுத்தா அதிமுக என்டிஏ அணியில் வலியுறுத்தி ஒரு அமைச்சர் பொறுப்பையும் எங்களுக்கு இணையமைச்சரோ துணை அமைச்சரோ கொடுக்கணுங்கிற வரைக்கும் பேசுகிறாங்க. மத்திய அமைச்சரவையில் 9ஆம் தேதி நிச்சயம் நாங்கள் அறிவிப்போம் யாரோடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை தள்ளி போட்டிருக்காங்க. அப்போ இன்னும் பேரம் படியலை அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பனாக சொல்கிறாங்களா? ஆமாம் பேரம் பேசுகிறோம். ஆமாம் அது ஆமாம் ஆமாம் அது வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. ரொம்ப சாமர்த்தியமான அரசியல்வாதி தான் பிரேமலதா விஜயகாந்த். ஒரு 1000-2000 ஓட்டாவது தேமுதிகவுக்கு இருக்கும். அப்போ இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளுக்கு அது அவசியம் என்று கருதுவதால் தான் அவங்க பேரத்திற்கும் இடம் கொடுக்குறாங்க. திரு கருணாநிதி இருந்தபோதே நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், பாலில் விழுன்னு அது கீழே விழுந்து பாலாக போச்சு. அந்த நேரு குடும்பத்தை சேர்ந்த சோனியா மகள் பிரியங்கா கணவன் வதியரா இவங்கெல்லாம் கூட விஜய் தரப்போட பேசுகிறாங்க அப்படிங்கிற அவங்க நோக்கம் என்னென்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. தமிழ்நாடு போனால் போகுது, கேரளாவும் பாண்டிச்சேரி இவரை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் உறுதியாக இருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் என்ன பண்ணாலும் பேசுங்கப்பா, கடைசியில் போய் சோனியாவையும் ராகுலையும் பார்த்து நான் அக்ரிமெண்ட் போட்டு வந்துடுவேன். அறிவாலயத்தில் உட்காந்து பேசுகிற போது இவர் சொன்னாராம், குறைந்தபட்சம் ஒரு 60 இடங்களாவது 200 தொகுதி 200 கவுன்சிலர் சீட் இருக்குது. அப்போ ஓப்பனிங்லேயே ஒரு 60 இடமாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ். உடனே துரைமுருகன், அப்படியா நீங்கள் தான் மிகப்பெரிய தேசிய கட்சி ஆச்சிங்க, 60ஓடு நிற்கிறீங்க, 200லையும் போட்டுக்குங்களேன் அப்படின்னா. நாளிதழ்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து உதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், இப்போ தமிழ்நாடு அரசியல் பார்த்துருப்பீங்க, யாரோட கூட்டணின்ற மாதிரி விஷயங்கள். நேற்று நடந்த தேமுதிக மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது குறிப்பாக விஜய் பிரபாகரன் அவர்கள் பேசின ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம யாருமே அதை பற்றின விஷயங்கள் கண்டுக்கல அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா உதயநிதியை பற்றி பேசுகிறாங்க, அடுத்த தலைமுறைக்கான தலைவர் யாருன்னு சொல்லிட்டு உதயநிதி பேசுகிறாங்க, அண்ணாமலையை பேசுகிறாங்க, விஜய் அவர்களை பேசுகிறாங்க, சீமான் அவர்களை பேசுகிறாங்க, அன்புமணி அவர்களை பேசுகிறாங்க. இவங்க எல்லாரையும் விட பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூரை விட நான் கொஞ்சம் தானே ஓட்டு கம்மியாக வாங்கியிருந்தேன், மற்றவங்க யாரும் அந்த அளவு கூட ஓட்டுவாங்களே, அப்போ ஏன் என்னை பற்றி பேச மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி அவர் வைக்கிறாரு. தேமுதிக நடந்த அந்த மாநாட்டில், நேற்று நடந்த மாநாட்டில் விஜய் மாநாட்டில் கூட்டின அளவுக்கான ஒரு கூட்டம் நம்ம பார்க்க முடியுது. அதுக்குரிய ஒரு பல லட்சம் மக்கள் அங்கே கூட்டியிருந்தாங்க. மீண்டும் அரசியல் களத்திற்குள் நுழைகிறதா தேமுதிகன்னு ஒரு கேள்வி வருதில்ல? இல்லை, இப்போ தேமுதிகவை பொறுத்தளவில் கேப்டன் விஜயகாந்த் தொடங்கிய தொடக்க காலத்தில் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. ஏன்னா மரியாதைக்குரிய மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு கருணாநிதி அவர்கள், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இந்த இருவரும் தலைவர்கள் இருக்கிற போது இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு அவர் வந்ததுனால ஒரு வரவேற்பு இருந்தது. அவர் தன்னுடைய ரசிகர் மன்றங்களத்தையே ஒரு அரசியல் கட்சி மாதிரி கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருந்தார். முதலாவதாகவே அந்த ஸ்டார்ச் போட்ட அந்த கொடியை இயக்கத்துக்கு அவங்களுடைய அந்த ரசிகர் மன்றத்துக்கே போட்டு ஒரு அரசியல் கட்சி எப்படி கிராம கிளை தொடங்கி பேரூர், நகரம், ஒன்றியம் வருதோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சு ஒரு 20-25 லட்சம் ரசிகர்களோட அரசியல் கடத்துக்கு வந்ததுனால அவர் ஓரளவுக்கு ஒரு 3-4% தொடங்கி ஒரு 8-10% வரைக்கும் வாக்குகளை வாங்கினார். எந்த ஒரு அரசியல் கட்சியானாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆகப்பெரிய அரசியல் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோடு உடன்பாடு கொண்டு தேர்தல் கூட்டணியை வைத்து அவர்கள் களம் கண்டால் மட்டுமே தான்
ஒரு 10-20 எம்எல்ஏ, ஒரு 4-5 எம்பி கிடைக்கும். எந்த தேசிய கட்சியானாலும், மாநில கட்சியானாலும். அதுதான் கடந்த 50-60 ஆண்டுகளா நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தனித்து நின்ற விஜயகாந்த் ஒரு இடத்துல தான் வெற்றி பெற முடிஞ்சது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி வைக்கிற போது பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு 29 இடங்களை பெற்று வர முடிஞ்சது. ஆனால் அவர் சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட அந்த விதம், அவர் பொது வெளிகளில் தன்னுடைய வேட்பாளர்களையும் மற்ற கட்சி பிரமுகர்களையும் அவர் நடத்தி கொண்ட விதம், பத்திரிகையாளர்களை இப்போ டெல்லியில் போயெல்லாம் கடுமையாக தூக்கி அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்தது. இங்கே விமான நிலையத்தில் ஒரு செய்தியாளரோட சண்டை போட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் தலைமைக்குரிய பக்குவம் அவருக்கு இல்லைங்கிறது பொது வெளிகளில். அது ஊடகங்களில் பிரபலமானது. திடீர் உடல்நலக்குறைவு, அதிலிருந்து ஒரு சரிவு பின்னடைவு அவருக்கு வந்தது. அவர் மறைவுக்கு பிறகு அந்த இறுதி உலகத்தில் வந்த கூட்டம் எல்லா அரசியல் கட்சியிலையும் தேமுதிக மேலே ஒரு பார்வை இருந்தது. அதனால தான் நீங்கள் இந்த குரு பூஜைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே அங்கே வந்தாங்க. திமுக, தமுக எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்தனுடைய அணுகுமுறை, அவர் இந்த கட்சியை கொண்டு செல்கிற விதம் என்பது அவரை மட்டுமே தான் முன்னிறுத்தி இப்போ இந்த கட்சி போயிட்டுருக்கு. சமுதாயம் சார்ந்து ரசிகர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் அந்த அடிப்படையில் தான் இருக்குது. இன்னும் 1% தாண்டி கூட வாக்குகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர்கள் நடத்துகிற இந்த பொதுக்கூட்டமாகட்டும், மாநாடாகட்டும், மற்ற பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும், ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை பொதுவெளிகளில் பிம்பத்தை கட்டமைப்பதற்கான விஷயம்தான். இப்போ அவர் அந்த தம்பி பேசினாருன்னு சொன்னீங்கல்ல, இளைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா அவரை யாரோட உதயநிதியோட, விஜயோட, அண்ணாமலையோட, எல்முகனோட, ஆமாம் எல்லோரோடையும் தன்னை இணைத்து பார்க்குறார். ஆனால் கட்சியை வழிநடத்துகிற பொறுப்பு தேமுதிக பிரேமலதாவுக்கு என்று வந்த பொழுது அவங்கள தான் அடையாளப்படுத்துவாங்க. பிரேமலதாவை தான் அடையாளப்படுத்துவாங்க. எதிர்கால அரசியல் அந்த தம்பிக்கிட்ட கூட போகலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கல. ஆனால் இன்றைய அரசியல் கள நிலவரம் என்பது யார் வெற்றி பெறப் போகிறார்கள், எந்த அணி வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை தேமுதிகவுக்கு இந்த பக்கமும் பேசுகிறது, இந்த பக்கமும் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. யார் அதிக இடங்கள், யார் அந்த ராஜ்யசபா இடம், அதில் இன்னொன்று கூட நான் கேள்விப்பட்டேன். அப்படி அதிமுக ராஜ்யசபா கொடுத்தா அதிமுக என்டிஏ அணியில் வலியுறுத்தி ஒரு அமைச்சர் பொறுப்பையும் எங்களுக்கு இணையமைச்சரோ துணை அமைச்சரோ கொடுக்கணுங்கிற வரைக்கும் பேசுகிறாங்க. மத்திய அமைச்சரவையில் ராஜ்யசபா சீட்டு அதிமுக கொடுக்கறதாக உறுதிப்படுத்தப்பட்டதாக கடந்த முறையே அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்த தேர்தலில் சொல்லியிருந்தாங்க, வருகிற தேர்தலில் வரும் அப்படின்னு. அப்படி வருகிற பொழுது மத்திய அமைச்சர் இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, என்டிஏவோட பேசி நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டால் இல்லை, நாங்கள் அதிமுகவோட, இது மாநில தேர்தல், சட்டப்பேரவைக்கான தேர்தல், எனவே நாங்கள் இந்த என்டிஏவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் தலைமை வகிக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணியில் தான் நாங்கள் இடைகிறோம், அவற்றை தான் பேசுவோன்னு. என்ன காரணம்னா அதிகமான சீட்டுகளும் நோட்டுகளும் இங்கே தான் கிடைக்கும். தேர்தலுக்கு ஃபண்டு வேணும்ல, அப்போ கூடுதலான தொகைகளை பெறுவதற்கு இதுதான் நமக்கு சரியானது. என்டிஏவில் போனால் பிஜேபி என்ன தரும். அதனால் அந்த பார்வையில் தான் பாட்டாளி மக்களின் கட்சி கூட இங்கே வந்திருக்கு. எனவே 9ஆம் தேதி நிச்சயம் நாங்கள் அறிவிப்போம் யாரோடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை தள்ளி போட்டிருக்காங்க. அப்போ இன்னும் பேரம் படியலை அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பனாக சொல்கிறாங்களா. ஆமாம், பேரம் பேசுகிறோம். ஆமாம், அது அப்படின்றது ஓப்பனாக பேசுகிறாங்க. ஆமாம், அது வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. ரொம்ப சாமர்த்தியமான அரசியல்வாதி தான் பிரேமலதா விஜயகாந்தை விடவும். ஏன்னா ஒருவேளை நேற்று அவ்வளோ கூட்டம் கூடலைன்னா மேபி கூட்டணி அறிவிச்சிருந்துருக்கலாம். கூட்டம் கூட்டினதால ஓகே நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கு போல, நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோமே. அதுதான் இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் சிறிய கட்சிகளுமே புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோட அவர் ஒரு மாநாட்டை போட்டு கூட்டத்தை கூட்டத்தை காட்டிட்டு பேரம் பேசுவதற்கு அது ஒரு சரியானதாக இருக்குன்னு கடந்த 3 மாதங்களாகவே அந்த மாநாடு, கடலூர் மாநாடு தொடர்பாக பல்வேறு பதாகைகள், சுவர் விளம்பரங்கள், இதெல்லாம் போட்டு கூட்டம் கூட்டுவது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கட்டாயமாயிடுச்சு. இது சேர்க்கப்பட்ட கூட்டம், தானாக வந்த கூட்டம்னு சொல்ல முடியாது. அந்த கூட்டத்தை காட்டி இதை தன்னுடைய பேர வலிமையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுத்துக்கிட்டனாலும் ஒரு 1000-2000 ஓட்டாவது தேமுதிகவுக்கு இருக்கும். அப்போ இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளுக்கு அது அவசியம் என்று கருதுவதால் தான் அவங்க பேரத்திற்கும் இடம் கொடுக்குறாங்க. திரு கருணாநிதி இருந்தபோதே நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், பாலில் விழுன்னு அது கீழே விழுந்து பாலா போச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதிர்பார்ப்பு. அப்போ இந்த 2 தேசிய திராவிட கட்சிகளுக்கும் அந்த பார்வை இருக்கிறதுனால தான் அவங்க அந்த பேரத்தை அதிகமாக
அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதிக இடங்கள், அதிக தொகைகள் எங்கே கிடைக்குதோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இந்த 2 கட்சிகளுமே ஆல்ரெடி கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல பல முரண்பாடுகளோட வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 2024ல் அதிமுக கூட்டணியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக இருந்துச்சு. இப்போ என்டி அலையன்ஸில் அதிமுக இருக்குது. இப்போ திருப்பி என்டி அலையன்ஸ்குள்ளே இவங்க போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த பக்கம் திமுகவோட கூட்டணி இருக்குது. திமுகவோட கூட்டணியில் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆமான்னு சொல்ல மாட்டேன்றாங்க ஸ்டேஜில் வந்து பிரேமலதா அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த டிஏபிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் அந்த ஓய்வு தினம் பயன்படுறவங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே, இல்லைன்னா எங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒரு மிருதுவான அணுகுமுறை தான் இருக்குது, கடுமையான கண்டனம் இல்லை. என்னென்னா இப்போ இந்த 2 திராவிட கட்சிகளை நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, ஒரு குறைந்த அளவு வாக்கு சதவீதம் உள்ள அரசியல் கட்சிகளை கூட நம்ம விட்டுவிடக்கூடாது. ஏன்னா தேர்தலின் போது ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கியம் என்கிற அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக, யுஎம்எல் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. இவங்க ஏற்கனவே 2021 எல்லாருக்கும் ஒரு அந்த 5-6 கட்சிகளுக்கு 6-6ன்னு போட்டதுனால இரட்டை இலக்கங்கிற மாதிரி போகிறாங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு, அதிக இடங்கள்ங்கிற மாதிரி முரண்பட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வருகிற பொழுது இவங்க தேவைப்படுமேங்கிறதுனால இன்னும் அந்த பேரத்தை இருக்கவங்களுக்கே கொடுக்கறதுக்கு சீட் இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலேயே பெரும்பாலான அடிப்படை தொண்டர்கள், மாநில, மாவட்ட, நகர நிர்வாகிகள்னு பல பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத பேசுகிறாங்க. கட்சி பொறுப்புகளிலே இருக்கிறவர்களும் பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் பொன் குருசமூர்த்தி துணை முதலமைச்சர் வேணும், 3 மந்திரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. திருச்சி வேலுசாமி உட்பட அவர் தான். அந்த பக்கம் மாணிக் தாக்கூர், எம்பி அந்த அம்மா ஜோதிமுருகன் எல்லோருமே பேசுகிறாங்க. மாவட்ட அந்த காங்கிரஸ் மாவட்ட கட்சி கூட்டத்தில் தீர்மானம் போடுறாங்க. மத்திய சென்னை மாவட்டத்தில் MS ரவின்னு சொல்லி அவர் தீர்மானமே போடுறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஒரு 5 பேரோட டெல்லிக்கு போகிறார். அங்கே போய் ரிட்டனாகவே எழுதி கொடுத்துட்டு வர்றார், அதிக இடங்கள் ஆட்சியில் பங்கு. நம்ம 1980 ஒரு வாய்ப்பு கிடைச்சது, தவறிடுச்சு. 96ல் நம்ம இல்லாமல் அவர் ஆட்சி நடத்த முடியாதுங்கிற நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் 2006 2011 மைனாரிட்டி திமுக தான் செல்வி ஜெயலலிதா உட்பட பலருமே இருந்தாங்க. அப்போ இந்த 2 முறை நம்ம அந்த வாய்ப்பை இழந்துட்டோம். எனவே இந்த முறை வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒருத்தர் களத்துக்கு வந்திருக்கார். தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்திருக்கார். அப்போ நம்ம பேர வலிமையை கூட்டுவதற்கு அதை ஒரு ஷாக்காக பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வெளிப்படையாக டெல்லி தலைமை வந்து யாருமே இவங்களை கண்டிக்கலை. வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தி 2-3 பார்த்தேன் என்ன தப்புங்கிறாரு, திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. கேசி வேணுகோபால், அந்த ஷோடங்கர் ஷோடங்கர் அவரும் வந்ததுமே அவருமே அதை பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ டெல்லி ஒப்புதலோடு தான் இது நடக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதையும் தாண்டி அந்த நேரு குடும்பத்தை சேர்ந்த சோனியா மகள் பிரியங்கா கணவன் வதியரா இவங்கெல்லாம் கூட விஜய் தரப்போட வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற அவங்க நோக்கம் என்னென்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. தமிழ்நாடு போனால் போகுது, கேரளாவும் பாண்டிச்சேரி இவரை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் உறுதியாக இருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவரு. நீங்கள் என்ன பண்ணாலும் பேசுங்கப்பா, கடைசியில் போய் சோனியாவையும் ராகுலையும் பார்த்து நான் அக்ரிமெண்ட் போட்டு வந்துடுவேன். இந்த வடிவேலு வெங்கல் ராவ் காமெடி இருக்கும்ல, 5 ரூபாய், ஆமாம் அவ்வளோதான், 18 சீட்டு 25 சீட்டு தான், இதுக்கு மேலே தாண்ட முடியாது அப்படின்னு அதை முடிச்சுட்டு வந்துடுவார். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கிரவுண்ட் லெவலில் திமுகவோட தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருப்பாங்களா? காங்கிரஸோட தொண்டர்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அது குறைவாக இருக்கும்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பல இடங்கள் இந்த முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. அதை ரிஃப்ளெக்ட் ஆகலன்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியுது. சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஜெயிக்கிறத நம்ம தொண்டர்கள் உறுதிப்படுத்தணும், இல்லைன்னா நான் வந்து ரொம்ப உக்கிரமாக மாறிடுவேன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் கொடுக்குறாரு. அப்படின்னா கூட்டணி கட்சிக்கு திமுக தொண்டர்கள் வேலை பார்க்கலன்றதை நம்ம பார்க்கணுமா, இல்லை கூட்டணி கட்சிக்கு தலைவர்கள் தொடர்ச்சியாக திமுக மீதான விமர்சனங்கள் வைக்கிறதுனால அந்த எதிர்ப்பு அப்படின்னு நம்ம கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த கூட்டணி கட்சிகளுக்கான அதிருப்தி என்பது காலங்காலமாகவே இருந்து வருகிறது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் வர்றபோது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இணக்கமாக இருக்கும். அந்த 2 கட்சி நிர்வாகிகளும் தோழர்களும் இணக்கமாக இருப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வருகிற போது அவங்க அந்த பெரியண்ணன் மனப்பான்மையில் தான் செயல்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுகவில் ஒரு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை ஜெயிச்சு வந்திருக்கான்னு வச்சுங்களேன், 3வது முறை கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சுன்னா இந்த ஏற்கனவே இருந்த அந்த 2 எம்எல்ஏ அவனுடைய ஆதரவாளர்களை இவனை காலி பண்ணணுன்னு தான் வேலை பார்ப்பாங்க. நாங்கள் சொன்னமே கேட்டிங்களா, கூட்டணி கட்சி தோற்று போயிட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு உண்மை தான். அது வந்து ஒரு இணக்கமாக இல்லை.
தலைமையில் சொல்லுவாங்க கூட்டணி கட்சி நம்ம கட்சி தான் அப்படின்னு. நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்குறாங்களோ பெரும்பாலும் அதிமுகவில் வந்து அவங்களுக்கு எதிராக தான் வலுவான வேட்பாளரை போட்டு திமுகவை வீழ்த்துவதை விடவும் கூட்டணி கட்சிகளை கம்யூனிஸ்டுகளை, காங்கிரஸில், விசிகாவை, மதிமுகவை வீழ்த்துவது எளிது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே போடுவாங்க. அதனால் இப்போ ஒரு உரசல் போக்கு என்பது வருகிற பொழுது, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் வந்து கோபண்ணா உட்பட பலரும் போய் அறிவாலயத்தில் உட்காந்து பேசுகிற போது இவர் சொன்னாராம், குறைந்தபட்சம் ஒரு 60 இடங்களாவது 200 தொகுதி 200 கவுன்சிலர் சீட் இருக்குது. அப்போ ஓப்பனிங்லேயே ஒரு 60 இடமாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ். உடனே துரைமுருகன், அப்படியா நீங்கள் தான் மிகப்பெரிய தேசிய கட்சியாச்சிங்க, 60ஓடு நிற்கிறீங்க, 200லையும் போட்டுக்குங்களேன் அப்படின்னாரு. அப்போ காங்கிரஸை எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க, எடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மனப்போக்கு என்பது நிச்சயமாக இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ் பாரதி எல்லாமே சில நேரங்களில் வெளிப்படையாகவே அறிவாலயத்துக்கு வந்த ஆட்கிட்ட சொல்லிட்டாராம், இது மாதிரிலாம் பண்ணால் சரியாக வராது, நீங்கள் போயிட வேண்டிய, உங்களை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. அந்த போக்கு என்பது நீங்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே திருச்சியில் ஒரு கூட்டத்தில் உதயநிதி பேசுகிற போது சும்மா ஏன் அவங்கள தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அலையணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இணக்கமான போக்கு என்பது இன்னும் அதில் இருக்காது. ஒரு இடைவெளிக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டு தான் போகும்னு நான் பார்க்குறேன். ஓகே சார். ஆனால் காங்கிரஸ்க்கு அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா இந்தியா முழுக்குமே காங்கிரஸ் வந்து வலுவிழந்துட்டு வந்துட்டே இருக்குது, தொடர்ச்சியாக வந்தது. பீகார் எலெக்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம், தமிழ்நாடு எலெக்ஷன், பல எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து வெற்றி முகம் அப்படின்ற விஷயங்களே கிடையாது. கடைசியாக வந்து கர்நாடகாவும் தெலுங்கானாவும் ஜெயிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸ் வந்து இருக்கிற ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸும் முறிச்சிக்கிறது நியாயமாக இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஐ மீன் அவங்களுக்கு அவங்க தான் யோசிக்கணும். என்னென்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அது நேரு குடும்பத்தினுடைய பாரம்பரியம்னு படித்த ஜவஹர்லால் நேரு, திருமதி இந்திரா காந்தி, அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி, அது ஒரு பெரிய அளவில் 400 இடங்களுக்கு மேலே கூட வெற்றி பெற்று, ராஜீவ்காந்தி பெரிய அளவில் வெற்றி பெற்ற இயக்கம். ராஜீவ் மரணத்திற்கு பிறகு அது வந்து நரசிம்மராவ் வந்தாலும் சரி, கேசரி வந்தாலும் சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை நோக்கி பின்னடைவை நோக்கி போகுது. அப்போ தான் மீண்டும் நேரு குடும்பம் வேணும்னு சொல்லி சோனியா காந்தி எல்லோரும் போய் அவங்க தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர்றாங்க. அதனுடைய விளைவாக ஒரு 10-12 ஸ்டேட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஆமாம் ஒரு உயிரோட்டம் வந்தது, மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதைத் தொடர்ந்து அவங்க உடல்நலக்குறைவுன்னு போய் ராகுல் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் சரிவை நோக்கி தான் வந்துருச்சு. ராகுல் தலைமை வந்து பெரிய அளவில் இல்லை. இந்த நேரு குடும்ப பாரம்பரியம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வட மாநிலங்களில் அது போயிடுச்சு. அந்த ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி பீரியடில் பயணித்த பல முன்னணி தலைவர்கள் எல்லாமே இவர்களுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு வலிமை கொண்டு தான் இருக்குது. இப்போ ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட பெற முடியாத சூழல்லாம் காங்கிரஸுக்கு வந்தது நம்ம மத்தியில் பிரதான எதிர்க்கட்சி. அந்த இண்டி கூட்டணி வந்ததுக்கு பிறகு ஒரு 98-99 இடங்கள் வந்து எதிர்க்கட்சியாக ராகுல் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் மீதான அந்த மரியாதை பார்வை திமுகவுக்கே போயிடுச்சு. நீங்கள் இவ்வளோதான் உங்கள் ரேஞ்சு, இதுக்கு இங்கேருந்து போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்தாங்களே. ஆமாம். ஏற்கனவே கடந்த காலங்களில் 60-62 இடம் வரைக்கும் திமுக நமக்கு கொடுத்துருக்கு. அதனால் அந்த மாதிரி அதிக இடங்களை பெறணும், 45-50 இடங்களாவது பெறணும். 63 இடங்கள் வாங்கி 8 இடம் தானே ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், அப்படி தான். அதிகமான இடங்களை வாங்கினாங்கன்னா மிக குறைவான இடங்களில் தான் வெற்றி பெறுவாங்க. அதுக்கு 2 விஷயம். ஒன்று மக்களுடைய ஆதரவு, இன்னொன்று திமுகவினருடைய அந்த உள்ளடி வேலைகள். அது காலங்காலமாகவே இப்போ 80 வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியை கலைத்து இந்த கூட்டணியை போடுறாங்க. 50-50 சீட் ஷேரிங் போடுறாங்க. அப்போ நான் என்ன தவறு செய்தேன் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையோடு ஒரு பிரச்சாரத்தை புரட்சித் தலைவர் தொடங்கிய போது அந்த 5 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 5 மாதத்திலேயே ஒரு சட்டப்பேரவை தேர்தல் வந்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்று புரட்சித் தலைவர் வருகிறார். அந்த காலகட்டங்களில் இவருக்குள்ளே என்ன பிரச்சனை ஓடுச்சுன்னா, காங்கிரஸ் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு இங்கேருந்து ஒரு செட்டு போய் இந்திரா காந்திகிட்ட சொல்கிறாங்க. இங்கே மறுபடியும் இவர் கருணாநிதி அனுப்பிச்ச முரசொலி மாறன், அப்துல் சமது போன்றவர்கள்லாம் போய் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கருணாநிதி தலைமையில் தான் மீண்டும் ஆட்சி, கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கொடுப்போம் அப்படின்னு இந்திரா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க, யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க முதலமைச்சராக வரட்டும். இல்லை அப்படியெல்லாம் போனால் அங்கே சரியாக வராதுன்னு இந்திரா காந்திக்கு அழுத்தம் கொடுத்து அவங்க அறிவிச்சிட்டாங்க முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில். வந்த உடனே காங்கிரஸ்காரங்களுக்குள்ள பிரச்சனை.
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உடன்பட்டு போகாத நிலையில் இருந்தது. அவர் சிஎம் ஆகிறது நான் வேலை பார்க்கணுமா ஆ அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா இப்போ அந்த இது. டிடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காருல்ல, ஆமாம். எடப்பாடி சிஎம் அப்போ ஆகிறதுக்கு நான் கட்சி ஆக்கணும் அப்படின்ற, கட்சி அப்போ உருவாக்கணும் இந்த அப்படின்ட்டு. புரட்சி தலைவருடைய ஆட்சியை கலைத்த கோபம் என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருந்தது. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க. அதோட அது முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் காங்கிரஸ் திமுக என்பது இன்னுமே நீங்கள் அந்த கூடா நட்பு கேடா முடிஞ்சுங்கிறது, பிரதமர் இந்திரா காந்தியை வந்து ஒரு கடுமையாக ராட்சசி, பெண் ஹிட்லரு, அரக்கி அப்படின்லாம் பேசி கடுமையாக பண்ணது, இது எல்லாமே உள்ளூர இருக்கும்ல. பல சந்தர்ப்பங்களில் இவங்க எந்த மாதிரி திமுக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அவரே நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொண்டு போனாருங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது பாரம்பரிய காங்கிரஸார் மத்தியில் திமுகவினர் மீது பெரிய அளவில் இடங்களுக்காக வெற்றி பெற்று நம்ம எம்எல்ஏவா எம்பியா பயணிக்கணுங்கிற அந்த மனநிலையில் இருப்பவர்களை தவிர மற்ற களப்பணியில் இருக்கிற காங்கிரஸாருக்கு திமுக மீது பெரிய அளவில் வந்து ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு ஈடுபாடோ இல்லைங்கிறது தான் கள யதார்த்தம். அதே மாதிரி நீண்ட கால திமுக உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கும் காங்கிரஸ் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பும் ஒரு அலட்சியும் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா திமுக அரசியல் பண்ணதே காங்கிரஸ்க்கு எதிராக தான். இந்திய திணிப்பு போராட்டம், இப்போ பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய திணிப்பு போராட்டம் பண்ணதே காங்கிரஸ்க்கு எதிராக தான். மொழி பிரச்சனை இது பண்ணதே காங்கிரஸ்க்கு எதிராக தான். மாநில சுயாட்சி பேசினது காங்கிரஸ்க்கு எதிராக தான். அதுக்கப்புறமா எமர்ஜென்சி பீரியடில் வந்து நாங்கள் ஜெயிலில் இருந்தோம், நாங்கள் திமுக வந்து அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டோம். யாருக்கு எதிராக? காங்கிரஸ்க்கு எதிராக. இப்போ இது எல்லாத்தையுமே இவங்க பேசிட்டு பாரம்பரியமாக நாங்கள் அதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு காங்கிரஸோடய கை கொலுக்கி நிற்கிறது. திமுகவோட அரசியலில் இப்போ புதுசாக கடத்துறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த எமர்ஜென்சியில் அடிப்பட்டவனும் வந்து பார்த்தோன்னா நான் போய் காங்கிரஸ் இவன் தான் அடித்தான், இவன் கூட சேர்ந்து நான் கட்சி இந்த கட்சிக்காக வேலை பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, அதான் இது பொருந்தா கூட்டணிங்கிறது தான் நான் கடந்த பதிவுகளில் நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நோக்கமே என்ன, 67 ஆட்சி அதிகாரத்திலிருந்து காங்கிரஸை அகற்ற வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒற்றை குறிக்கோளாக இருந்தது. 67 வீழ்த்தியாச்சு. அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 71 திரு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்ன்னு இருந்தபோது இந்திரா காங்கிரஸ் கூப்பிட்டு அவங்கள ஏமாற்றி ஒரு சீட்டு கூட கொடுக்கல. சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்திலுமே ஒரு 10-20 சீட்டுகளை கொடுத்துட்டு ஒரு இடம் கூட சட்டமன்றத்தில் கொடுக்கல. அதனால தான் அந்த 71 தேர்தலில் புரட்சியர் எம்ஜிஆர் அவரும் தன்னுடைய படப்பிடிப்புகளெல்லாம் அதை ரத்து பண்ணி தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து ஒரு மகத்தான வெற்றி. இங்கே தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திமுக 184 இடங்களில் வெற்றி பெற்றது. அப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்ற பிறகு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸுக்கு எதிரான நிலையில் வர்றாங்க. அப்போது இந்த 71, 76 காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்துருச்சு. அந்த 76 திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு காங்கிரஸ் தான் காரணமாக இருந்தது. அந்த 76, 79 காலகட்டங்களில் தான் நான் சொன்ன இந்த விஷயங்களை பூராமே காங்கிரஸுக்கு எதிராக மிக கடுமையாக, மிக மோசமாக நடந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 77 இந்திரா காந்தி மதுரைக்கு வந்தபோது அவர் உயிரை பழிவாங்குவதற்காகவே மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. ஆமாம், அன்றைக்கு பழநெடுமாறன், வி.வி. சுவாமிநாதன், அந்த ஒரு சித்தையங்கோட்டை அப்துல் காதர்னு அவர் கல்லடிப்பட்டு இந்த கண்ணே போயிடுச்சு. அவரெல்லாம் கூட அந்த தலையணையை வச்சு அந்த அம்மாவை காப்பாற்றினாங்க. அதில் தான் பழநெடுமாறனுக்கு அடிபட்டு ரத்தம், அந்த ரத்தத்தை கூட கொச்சைப்படுத்தி பேசினாங்கலாம் நம்ம பார்த்தோம். ஆக இந்த போக்கு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கும் காங்கிரஸ் கட்சி என்பதற்குமே இந்த முரண்பட்ட போக்கு என்பது இருக்குது. தேர்தலில் வெற்றி ஒன்றுதான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நமக்கு இவர்களின் துணை வேணும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை அரவணைத்து போகிறது. திமுக அல்லது அதிமுக இந்த 2 கட்சிகளோடு சேர்ந்து நாம் தேர்தலை எதிர்கொண்டாதான் குறிப்பிட்ட அளவுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை பெற முடியும் என்கிற நிலைப்பாட்டில் தான் காங்கிரஸ் இருக்குது. ஒரு வலிமையான காங்கிரஸாக இல்லை. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலேயே எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது நீங்கள்லாம் காலி பெருங்காயட்டப்பா, வெறும் வாசம்தான், ஒன்றும் இல்லை அப்படின்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அதுதான் யதார்த்தம். பல்வேறு பகுதிகளில் இந்த நேரு குடும்பம், தேசிய கட்சி, அது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட கட்சி, இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுட்டு தான் அங்கங்கே இருக்காங்க. பெரிய அளவில் தனித்து நின்று காங்கிரஸ் தன்னுடைய வலிமையை காட்டியது 1989 மூப்பனார் இருந்தபோது தான். ஒரு 25, 26 இடங்களில் வெற்றி பெற்று வர்றாங்க. அதுதான் அவர்களுடைய சக்தி என்பது அன்றைக்கு இருந்தது. திரு மூப்பனார், திரு மறைந்த வாழப்பாடி ராமமூர்த்தி
இந்த 2 தலைவர்கள் இருக்கிற வரைக்கும், இப்ப இந்த காமராஜர் காலத்திற்கு பிறகு இந்த 2 தலைவர்கள் இருந்த வரையிலும் காங்கிரஸ் பேசப்படக்கூடிய அளவிற்கான ஒரு கட்சியாக இருந்தது. மூன்றாவது அலைன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ற மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் அவங்க ட்ரை நிச்சயமா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. அதன் பிறகு பல்வேறு தலைமைகள் வந்தபோது அப்படியே சிதைஞ்சு போயிடுச்சு. ஒவ்வொரு தலைவரும் வருவாங்க. அந்த தலைவர் தனக்கு வேண்டிய மாவட்ட, மாநில நிர்வாகிகளை போடுவார். அந்த தலைவர் போன உடனே அந்த போட்ட நிர்வாகிகள் அங்கே போயிடுவாங்க. புதுசாக ஒரு தலைவர் வருவார், அவர் கொஞ்சம் பேரை போடுவார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சு இன்றைக்கி முன்னாள் தலைவர்கள்னு ஒரு 8-10 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ செல்வ பிறந்தை வந்திருக்காரு, அவருடைய ஆதரவாளர்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. எனவே இந்த காங்கிரஸினுடைய பலகீனத்தை உணர்ந்து தான் திராவிட கட்சிகள் இப்போ அவங்களுக்கு எவ்வளவு இடம் வேணும், எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி தாவேக்கா வந்ததுனால தங்களுடைய பேர வலிமையை அவங்களுடைய சக்திக்கு மீறி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கொடுப்பாங்களா பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி சார். நன்றி.